இந்தியாவில் 69% பேருக்கு ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட் இருக்கு. அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் நம்மள பல பேர் இன்னும் மிடில் கிளாஸாகவும் புவராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட் சொல்லுது. அது என்ன மைண்ட் செட்? நாம ஸ்பெண்ட் பண்ணவே கூடாத ஒரு வகையான ஸ்பெண்டிங் என்ன தெரியுமா? இப்படி நம்ம எல்லாரையுமே ஷாக் ஆக்குற பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்சைட்ஸை சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற இந்த புக்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களோட ஃபைனான்சியல் மைண்ட் செட்டையே கூட மாத்துற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வீடியோங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பண்டமாற்று முறை காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற பிட்காயின்ஸ் ஏரா வரைக்கும் மணி அப்படிங்கிறது தான் அல்டிமேட். மணி தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பவரையும் டிசைட் பண்ணுது. ஒரு மனுஷன் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கிறது, அவங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இந்த உலகம் முடிவு பண்ணுது. மணி அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்லைங்க. நம்மளோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், இப்படி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஸ்கில்ஸையுமே அதை வச்சு நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோன்றதை வச்சுதான் எவாலுவேட் பண்றாங்க. இவ்வளவு வேல்யூ இருக்கிற மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம சம்பாதிக்கிற பணத்திலையும் அதை செலவு பண்ற விதத்திலையும் நம்மள தெரிஞ்சோ தெரியாமலோ பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதுல நாம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல தப்பா பண்றோன்னே தெரியாம பல தவறுகளை பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்ல இருந்து ஒன்னொன்னா இப்போ உங்ககிட்ட புட்டு வைக்க போறேன். வாங்க என்னென்னன்றதை பார்ப்போம். இந்த உலகத்துல 69% பேருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட் இருக்கிறதுனாலதான் நம்மள பல பேர் இன்னும் மிடில் கிளாஸாவும் புவராகவும் இருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்டாட் சொன்னேன் இல்லையா? அது என்ன மைண்ட் செட்னா ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். இஃப் ஐ எம் நாட் ராங், சயின்டிபிக்கலி ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னா இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்கிற பல பேர்கிட்ட நம்ம கிட்ட இல்லாத பல பொருட்கள் இருக்கும். அதுல சில இது நம்ம கிட்ட இருக்காது, பல இது நமக்கு தேவையே படாது. இருந்தாலும் நம்மளால இதெல்லாம் என்ன இருந்தாலும் வாங்க முடியாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எமோஷனல் டிப்ரிவியேஷன்ல நமக்கு தேவையே படாத ஒரு காஸ்ட்லியான பொருளை நம்மளும் கெத்து தான் அப்படின்னு நினைக்கிறதுக்காக வாங்கி வச்சுப்போம். அதுல நம்மளால ஒரு லம்போகினி காரையோ டெஸ்லா காரையோ வாங்க முடியாதுன்றதுக்காக எல்லாரும் தட்டு தடுமாறி தசை மாதிரி திக்கி வந்து நிக்கிற இடம் தான் ஐபோன் 15 ப்ரோவை இஎம்ஐல வாங்கிட்டு இருப்போம். இப்படி பல காஸ்ட்லியான பொருட்களை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வச்சிருக்காங்க, நம்மளும் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல இம்பல்சிவா நமக்கு தேவையே படாத பொருட்களை வாங்குற மைண்ட் செட் இருக்கிறதுனாலதான் நமக்கு தேவைப்படுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயோ இல்ல தேவைப்படுற ஒரு விஷயத்திலயோ பணம் போடுறதுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கிறது இல்ல. இந்த மைண்ட் செட் தான் நம்மளை வந்து தேவையில்லாத பொருட்களை வாங்க வைக்குது அப்படின்னு இந்த புக்ல இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸை நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு ஆளா இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் a wake up call for you. தயவு செஞ்சு இனிமேல் இம்பல்சிவா எந்த பையிங்கும் பண்ணாதீங்க. இது நமக்கு நிஜமாவே தேவையா அப்படின்னு யோசிங்க. அப்படி நீங்க யோசிக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் சூரியவம்சம் தேவயானி மாதிரி ஒரு பொண்ணு வந்து எப்ப நமக்கு இட்லி உப்புமா சமைச்சு போட்டு ஐஏஎஸ் கலெக்டராய் நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. மற்றவங்க ஒரு பொருள் வச்சிருக்காங்க, இல்ல இந்த உலகமே ஒரு பொருளை வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நமக்கு தேவையே இல்லாத பல மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸை வாங்கி கூச்சு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம்னா, நான் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதனால ஷாப்பிங் பண்ணணும், நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் அதுக்காக ஷாப்பிங் பண்ணணும்னு அவங்களோட கரண்ட் மூட் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி ஓவர் ஸ்பெண்டிங் பண்றவங்க இன்னொரு பக்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சயின்டிஃபிக்கலி யோசிச்சோம். செகண்ட் பாயிண்ட்டை நம்ம பேசிக்கலி யோசிச்சாலே நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு ஷாப்பிங் பண்ணி அதனால மறுபடியும் மாச கடைசியில காசு இல்லாம போகி அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு மறுபடியும் ஷாப்பிங் பண்ணி அந்த ஷாப்பிங்ல நீங்க ஹாப்பி ஆகி அந்த ஹாப்பியா இருக்கீங்கன்றதுக்காக மறுபடியும் ஷாப்பிங் பண்ணி இப்படியே இந்த லூப்புக்குள்ள தான் நம்மள பல பேர் சுத்திட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு உங்களோட கரண்ட் மூட் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணாதீங்க. இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு ஷாப்பிங் பண்ணீங்கன்னா பர்ஸ்ட் ஆகுறது ஸ்ட்ரெஸ் இல்ல உங்க பர்ஸ் தான். ப்ரோ அப்ப மத்தவங்க வச்சிருக்காங்கன்னு ஒரு பொருளை வாங்கக்கூடாது, எனக்கு தோணுனாலும் அதை உடனே வாங்கக்கூடாதுன்னா அப்ப என்னதான் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ஆத்தர் இப்போ ஒரு சம மேட்டரை பிச்சின் பண்றாரு. அதுதான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னா பேசிக்கா வெயிட் பண்ணுங்க. ஐ மீன் வீடியோல இல்ல, வாழ்க்கையில நமக்கு ஒரு பொருள் வேணும்னு நினைச்சோம்னா, ஐ மீன் ஒரு காரு வீடு அந்த மாதிரி பெரிய பொருட்களை தவிர்த்து நம்ம எந்த பொருள் வாங்கணும்னு நினைச்சாலும் அதை உடனே கடைக்கு போயோ இல்ல அமேசான் பிளிப்கார்ட்ல உடனே ஆர்டர் போட்டோ வாங்காம அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன் அப்படி பண்ணணும்னா, இப்படி பண்றப்போ பேசிக்கா உங்களுக்கு பேஷன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நம்ம மைண்ட் வாங்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வாங்காம உன் இஷ்டத்துக்குலாம் என்னால வாங்க முடியாது, எனக்கு எப்ப வாங்கணும்னு தோணுதோ அப்பதான் நம்ம வாங்குவேன் அப்படின்னு சொல்றோம். அதாவது மைண்ட் நம்மளை ட்ரெயின் பண்ணாம நாம நம்ம மைண்டை ட்ரெயின் பண்றோம். இப்படி பண்றதுனால ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வருதுங்க. நம்மளோட ஃபைனான்சஸை இம்பல்சிவா ஸ்பெண்ட் பண்ற பழக்கம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு பேஷண்டா வெயிட் பண்ணி வாங்கினாதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பேஷன்ஸ் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்றப்போ அந்த பொருள் நமக்கு நிஜமாவே வேணுமா அப்படின்னு யோசிக்கிற கிளாரிட்டியும் அந்த பொருளோட ட்ரூ ஒர்த்தும் நமக்கு தெரியும். அடிப்படையில இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து டிஸ்டன்டா போங்க,
எல்லா பொருளையும் வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அப்போ நம்ம பணத்தை நம்ம இம்பல்சிவா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, எமோஷனலா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, கால்குலேட்டிவா மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த கால்குலேஷனை போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்பதான் இந்த மேட்ரு உள்ள வருது. அதுதான் பட்ஜெட்டிங். நம்மளுடைய இன்கம் மந்த்லி எவ்வளவா இருந்தாலும் அதை 3ஆ பிரிக்கணுங்க. அதுல 10% முதல்ல சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வச்சிடணும். மீதி இருக்கிற 90%ல 70% நம்மளோட அடிப்படை தேவைகள், அதாவது நீட்ஸுக்கு செலவு பண்ணணும். மீதி இருக்கிற 20%ல தான் நாம வாங்கணும்னு நினைச்சு ஆசைப்படுற நம்மளுடைய ஆசைகள், வான்ஸ், அதுக்கு செலவு பண்ணணும். இந்த கேட்டகரியில நம்ம செலவு பண்ணா மட்டும்தான் நமக்கு ஒரு ஃபைனான்சியல் கண்ட்ரோல் வந்து இருக்குங்க. இப்போ இந்த கண்ட்ரோல் எப்போ வரும் அப்படின்னா, இதை நம்ம ட்ராக் பண்ணணும். இதை ட்ராக் பண்றதுக்கு அந்த காலத்துலலாம் நோட்ல எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு டே டு டே எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி பல சூப்பரான ஃப்ரீ ஆப்ஸ் இருக்கு. அதுல உங்களோட எக்ஸ்பென்சஸை தயவு செஞ்சு ட்ராக் பண்ணுங்க, பட்ஜெட் போடுங்க. இப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க உங்க எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்றது மட்டும் இல்லாம உங்க பணம் எங்க லீக் ஆகுது அப்படிங்கறதையும் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ப்ரோ, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இம்பல்சிவாவும் எமோஷனலாவும் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாம கால்குலேட்டிவா மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி பட்ஜெட்டிங் போட்டு நம்ம ஒரு பணத்தையும் சேர்த்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் ஆத்தர் கிளைமேக்ஸ்ல ஒரு செம மேட்டர் சொல்றாரு. அதுதான் இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்னா இப்ப நீங்க சேர்த்து வச்ச பணத்தை ஏதோ ஒரு வீடு வாங்குறதோ கார் வாங்குறதோ கிடையாது. நாம காம்பவுண்ட் எஃபெக்ட்ல நமக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. காம்பவுண்ட் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கேளுங்க. இப்போ ஏ, பி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. பி அப்படிங்கிறவருக்கு டெய்லியும் 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம். ஏ அப்படிங்கிறவருக்கு முதல் நாள் 1 ரூபாய் கொடுப்போம். 2வது நாள் அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் ஆகும். 3வது நாள் அந்த 2 ரூபாய் 4 ரூபாய் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு ஏக்கு போகும். பிக்கு டெய்லி 1 கோடி தான். இப்படி நம்ம கொடுத்தா 30 நாள் முடிவுல யாரு பணக்காரதா இருப்பான்னு யோசிச்சா நம்மள பல பேர் பி தான் நினைப்போம். ஆனா அது இல்ல, ஏ தான் வந்து இருக்கிறதுலே பணக்காரரா இருப்பாரு. ஏன் அப்படின்னா, ஏவுக்கு ஒரு 23வது நாள்லயே கோடிக்கணக்கில் வர ஆரம்பிச்சிடும். 30வது நாள்லாம் ஏ கிட்ட 53 கோடி ரூபாய் இருக்கும். ஆனா பி கிட்ட 30 கோடி ரூபாய் தான் இருக்கும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நம்மளோட பணம் எங்க போட்டா டபுள் ஆகும், இல்ல நமக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும், இன்ஃபிளேஷனை பீட் பண்ணும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான இண்டெக்ஸ்லயோ, ஸ்டாக்ஸ்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ நாம ஃபைனான்சஸை எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த புக்கில் இருந்து நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுன ஒரு 5 விஷயங்களை தான் இந்த வீடியோல இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஆத்தர் ஃபைனலா சொல்ற ஒரு மேட்டர் என்னன்னா, ஃபைனான்ஸ் இஸ் அ கண்டென்மெண்ட். அதாவது நம்ம கடன் வாங்கி ஒரு காரோ வீடோ வச்சிருக்கிறத விட நம்ம கரெக்டான இடங்கள்ல பணத்தை சேர்த்து வைக்கிறதோ, இன்வெஸ்ட் பண்றதோ ஒரு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி மட்டும்தான் நமக்கு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். மணியை நீங்க கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் கொடுக்கும். இந்த டைம் ஃப்ரீடமும் மணி ஃப்ரீடமும் சேர்த்து தான் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டே கொடுக்கும். இப்படிங்கிற ஒரு செம மேட்டரை சொல்லி அந்த புக்ல இருந்து ஆத்தர் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ அந்த மேட்டரை சொல்லி நானும் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.